ஹேர் ஃபால் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நெல்லிக்காய் ஸ்க்யூப்ஸ், நெல்லிக்காய் கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்யூப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு விரல் அளவு இஞ்சி போதும், அந்த அளவே போதும். அதையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து ஸ்டோன்ஸ் இருக்கவங்க வந்து குடிக்கக்கூடாது. மற்றவங்க வந்து குடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 3 நெல்லிக்காய் வரலையும் எடுத்துக்கலாம், நார்மல் பர்சன். ஆனால் வந்து ஸ்டோன் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் அப்படியே அரைச்சிட்டு அந்த சாறை மட்டும் எடுத்துக்கலாம். சாறை எடுத்துகிட்டு அப்புறம் ஐஸ் மோல்டு இருக்குல்ல, அதில் வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரு 12 ஹவர்ஸ், ஒரு 12 மணி நேரம் இல்லாட்டி 13 மணி நேரம் அந்த அளவில் வந்து நல்லா ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸாகவே வந்து கிடச்சிரும். அந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்துக்கலாம்.